Might have been a communal thing also. Not in my face, but I hear, like Chinese whispers. You've said you're very proud of the soundtrack of Chava, but it is a divisive film. It is divisive. I think it cashed on the divisiveness. அல்லா ரக்கா ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் சமீபத்தில் பிபிசிக்கு ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியில் பாலிவுட்டில் கடந்த 8 வருடங்களாக அவர் ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. புக் பண்ணுறாங்க அவரை, அப்புறம் இல்லை இந்த மியூசிக் கம்பெனி வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த வாய்ப்பு ஒருவருக்கு செல்கிறது. ஐ எம் ஹியரிங் சைனீஸ் விஸ்பர்ஸ், the movie has gone to somebody else, that they're not comfortable with me அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்கிறாரு. இந்த பேட்டி இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஒரு இஸ்லாமியர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை, அதுவும் குறிப்பாக கடந்த 8 வருஷமாக நான் இதை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யார் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட் விங் ட்ரால்ஸ், பாஜகவினர் எல்லாரும் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இந்தியர் தானா, அவருக்கு நம்ம நாட்டின் மேலே பற்று இருக்கிறதா என்றெல்லாம் அவதூறுகளை, பல கேள்விகளை அவரை நோக்கி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அவர் என்னதான் வந்தே மாதரம் பாடலை கம்போஸ் பண்ணி அதை ஒரு எல்லார் வீட்டிலும் இசைக்கக்கூடிய ஒரு பாடலாக மாற்றியிருந்தாலும், சிறப்பான முறையில் அதற்கு இசையமைத்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருந்தாலும் அவர் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறார். அவருடைய கிராமி அவார்ட்ஸ், 2 ஆஸ்கார் அவார்ட், பத்ம விபூஷன் விருது, இது எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை. அபியூஸ் இந்தியாவில் ஏன் இருக்கார் என்பது போல ரைட் விங் ட்ரால்ஸ் அவர் மேல இப்படி தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டே வருகிறார்கள். அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைப்பது போல கங்கனா ரனாத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி செய்தார்கள். அந்த படம் சென்சார்ல ஸ்டக் ஆகி நிக்குது. அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் கிட்ட மியூசிக் போட சொல்லி கேட்டாங்களாம். பட் ஏஆர் ரஹ்மான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாராம். இட்ஸ் a propaganda film அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதனால யூ ஆர் a hateful person அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கங்கனா ரனாத், அவர் முன்னாள் நடிகை, பாஜகவுடைய எம்பி, அவங்க இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நம்ம பேச நினைத்தது ஒன்று, ஆனால் இவர்கள் இதை வேற மாதிரி கொண்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு அதற்கான பதிலையும் திரு ஏஆர் ரஹ்மான் உடனே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, India is my inspiration, my teacher and my home. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா இஸ் மை ஹோம், இந்தியா இஸ் மை இன்ஸ்பிரேஷன், இந்தியா இஸ் மை டீச்சர், சம்டைம்ஸ் இன்டென்ஷன்ஸ் குட் பி மிஸ்அண்டர்ஸ்டுட் என்று அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்றதை குறித்து விளக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இந்தியா இஸ் மை இன்ஸ்பிரேஷன் என்று தன்னிலை விளக்கம் தரக்கூடிய இடத்திலா திரு ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால பாலிவுட்ல அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுறாரு. அதை பேசுவதற்கான உரிமை கூட அவருக்கு இல்லையா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஊர்ல அப்படின்றது தெரியல. அதே இதுல பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறார், நன்றி சொல்கிறார், பிரதமரோடு என்ன செய்தோம் அப்படின்றத சொல்றாரு. அப்கோர்ஸ் எதற்காக இதை சொல்லியிருப்பார்ன்றது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் போல்டா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சாவா அப்படின்ற அந்த படம் இட்ஸ் a divisive film அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் மீது ஒட்டுமொத்தமான வன்மத்தை இந்த ரைட் விங் ட்ரால்ஸ் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். நம்ம ஊர்ல ஒரு செலிபிரிட்டியோ ஒரு இதுவோ அவருக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் குறிப்பாக அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் எங்கேயாவது இல்லை யாராவது தொடர்ந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், அவர்கள் சமூகத்தை காரணம் காட்டி அப்படின்னா அதை வெளியில் பேசுவதற்கு கூட யோசிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கே இந்த சூழ்நிலைனா அப்போ சாமானியர்களுக்கு எப்படி இருக்கக்கூடும், எப்படி இருக்கும், சாமானியர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது நம்முடைய சமூகத்தில் அப்படின்றதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். இதற்கு ஆதரவாக பலரும், திரைப்பட கலைஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். கனிமொழி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான், தி டெலிபரேட் டார்கெட்டிங் ஆஃப் அ மியூசிஷியன் whose art transcends religion, language and identity, and the shocking silence of those in authority is deeply disturbing அப்படின்றத சொல்லியிருக்காங்க. He deserves respect and gratitude, not prejudice and hate. Such intolerance has no place in a democratic and plural society அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் ரஹ்மான் அவர்களும் அவருடைய பேட்டியில் சொன்னார். இந்தியா ஒரு புளூரலிஸ்டிக் கண்ட்ரி, இங்கே எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத தான் வலியுறுத்தி பேசினார். அதற்கு அவர் மீது அப்படி ஒரு பாய்ச்சல். ஸோ ஏஆர் ரஹ்மானுக்கே இந்த நிலை என்றால் மற்ற சிறுபான்மை இனத்தை சார்ந்த சாதாரணமானவர்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம்.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்முடைய நெஞ்சை விட்டு இன்னும் அகலவில்லை. மீண்டும் இந்த லின்ச்சிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேர் கடந்த ஒரு வாரத்தில் 2 இஸ்லாமியர்கள் கும்பல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்னா அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபி அவர்கள் விதைத்து வைத்திருக்கக்கூடிய வன்மம், அவர்கள் விதைத்து வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு, மற்ற மதத்தவர்களை இந்தியாவுடைய 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம், திரு ஏஆர் ரஹ்மானுக்காக பல குரல்கள் வெளியில் வந்துச்சு. இந்த எதேச்சதிகாரத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய நிலை எல்லா இடத்துலையும் வெளியில் வருதா அப்படின்னா இல்லை. பாஜக ஆட்சியிலிருந்து சென்றாலும் அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த வெறுப்பை நீக்குவதற்கே நமக்கு பலகாலம் பிடிக்கும் என்ற ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு சிறந்த தமிழனாகவும் சிறந்த இந்தியனாகவும் இருந்து வருகிறார். அவருக்கு ஆதரவாக தமிழ் திரை உலகிலிருந்து யாருமே குரல் எழுப்பவில்லையே என்ற வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு ஜவாஹிருல்லா பேட்டி அளித்திருக்கிறார். ஸோ இப்போதான் எல்லாரும் திரு ரஹ்மான் அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிக்கொண்டே வருகிறார்கள். கண்டிப்பாக நம்மால் இந்த வெறுப்பை ஒதுக்கி தள்ள முடியும். நாம் எல்லோரும் அன்பால் இணைய முடியும். நன்றி, வணக்கம்.